வணக்கம். ரெண்டு முக்கியமான விஷயத்தை வச்சு ஆரம்பிக்கிறேன். ஒன்று, நம்ம போன வாரம் போட்ட வீடியோ, சனிக்கிழமைக்கு போட்ட வீடியோ, பெரும் பணம் காத்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருந்தாங்க, இமெயிலில் போட்டிருந்தாங்க, உனக்கு எப்படிடா தெரியும்ன்ற மாதிரி. அது பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் நான் எடுத்துகிட்டு வரணும்னு நான் விருப்பப்பட்டேன். ஸோ ஏற்கனவே அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் எங்கேருந்து பணம் வருதுன்றது. ஓவராலாக அப்படி மேலோட்டமாக சொல்லியிருந்தேன். இன்னைக்கு கொஞ்சம் அதோட டெப்த் பற்றி நான் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பார்க்கும் போதும் உங்களுக்கு ஐடியாஸ் வரும். இது இம்மீடியட் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் கிடையாது. பட் டெஃபினட்டாக இந்தியாவோட பொருளாதாரம் ஓவராலாக உங்களுக்கு என்னதுன்றது ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஏன் நான் இவ்வளோ திமிரில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இந்தியாவோட பொருளாதாரம் சூப்பராக இருக்குன்றதுக்கு. பாருங்க, ஃபுல்லாக வீடியோ பாருங்க, நல்லா இருக்கும். இது கண்டினியூஷன் ஆஃப் சாட்டர்டேஸ் வீடியோ. பார்க்கலன்னு சொன்னால் சாட்டர்டே வீடியோ பார்த்துட்டு மறுபடி வாங்க. இதுல ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் நியூஸோட நான் ஆரம்பிக்கிறேன். FPI இருக்குல்ல, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ், அவங்க லாஸ்ட் 10 வருஷத்துல எவ்வளவு பணம் உள்ள வச்சிருந்தாங்களோ லோயஸ்ட் லெவல்ல இருக்கிறாங்க. எப்படி லோயஸ்ட் லெவல்ல இருக்கிறாங்க? அப்ப என்னடா பெருசா புதுசு பெரிய எக்கானமி பத்தி பேசுறேன்னு சொன்னால், லோயஸ்ட் லெவல் 16.6%. அதாவது நம்மளோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல ஈக்விட்டி மார்க்கெட்ல, அதில் 16.6% தான் FPI ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம். அப்பட்டமான காரணம் இது நெட்ல தேடி பார்த்தாலும் கிடைக்காது. என்னதுன்னு சொன்னால், நிறைய பிளாக் மணி ரவுண்ட் ட்ரிப்பிங் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ அதானி குரூப்ல பத்தி நீங்க பேசிட்டு இருந்தீங்களே, அதானி அவங்க கேஷ் தான் உள்ள இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ப்ராபப்ளி அப்படின்னே வச்சுங்களேன். இந்த 74 to 75% ஓனரே ஹோல்டிங் வச்சிருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் பேருக்கோசரம் உள்ள எடுத்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்னு நம்ம சொல்லலாம். நிறைய கம்பெனிஸ் இருக்கு அது மாதிரி. முத்தூட் ஃபைனான்ஸ் ஆகட்டும், அதானி குரூப்ஸ்ல நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு, நம்ம ஊர் சன் டிவி, அது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. இது பேசிக்கா நிறைய பேர் இதுல மேனிப்புலேஷன் நடக்குதான்னு கேட்டால் எஸ் நடக்குது. அண்ட் ப்ரூஃப்னு சொன்னால் இதெல்லாம் ஓப்பனா பேசக்கூடிய விஷயம் கிடையாது. பட் பேசிக்கலி நடக்குது. சரி, இப்போ ரவுண்ட் ட்ரிப்பிங் என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னால், நிறைய பிளாக் மணி, மெயின்லி பொலிட்டிக்கல் மணி அண்ட் கரப்ஷன் மணி, இதை ரவுண்ட் ட்ரிப்பிங் அடிச்சுட்டு இருந்துச்சு. எது மூலமா இருந்துச்சு? பி நோட் மூலமா வந்துகிட்டு இருந்துச்சு. பி நோட்ன்றது ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு சப்ஜெக்ட். என்னதுன்னு சொன்னால், நம்ம ஊர்ல நீங்க நான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு சொன்னால் நம்மளோட இன்னர் கார்மெண்ட்ஸோட சைஸ் வரைக்கும் கேட்குறாங்க. சரி, கிண்டலா நான் சொல்றேன், பட் அதான் கேட்குறாங்க. உன் பேங்க் டீட்டெயில்ஸு, அட்ரஸு, பேனு, ஆதாரு, எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுட்டு தான் கேஒய்சி ஓப்பன் பண்றாங்க. இந்த பி நோட்ல அமெரிக்கால இல்லை ஏதாச்சும் உலகத்துல ஏதாச்சும் ஒரு பெரிய பேங்க்ல போயிட்டு ஒரு கேஷ் எடுத்துட்டு போய் அப்படி வச்சுட்டு, அப்பா நான் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு சொன்னா அவன் ஒரு பிட் நோட்டீஸ் எழுதி கொடுப்பான். அந்த நோட்டீஸை எடுத்துட்டு நம்ம ஊர்ல சிபிகிட்ட கொடுத்தா சிபி ஒரு நம்பர் கொடுப்பான். அந்த நம்பரை கொடுத்து அந்த நம்பர்லயே போட்டிருப்பாங்க இத்தனை கோடி அவன் இன்வெஸ்ட் பண்றான்றது. அவன் எடுத்துட்டு வரலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், ப்ராஃபிட் பண்ணலாம், ப்ராஃபிட்டை அப்படியே ஊருக்கு எடுத்துட்டு போயிடலாம். அப்ப இந்த பணம் யார்கிட்ட வந்துச்சு, யார்கிட்ட போச்சுன்றது டீட்டெயில்ஸ் தெரியவே வேணாம். இதுதான் பி நோட். இது ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு 15 இல்லை, இப்போ விட்டுருங்க, ஒரு 25 வருஷமா இருக்கு. இது மன்மோகன் சிங் பீரியட்ல வந்தது. இது பயங்கர கான்ட்ரவர்ஷியலான இது. நிறைய போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் மெயின்லி மாரிஷியஸ் அண்ட் சிங்கப்பூர், துபாய் மூலமா இது இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. மாரிஷியஸ் மூலமா வருதுன்னு சொன்னாவே உங்களுக்கு தெரியும், நம்பூரோட பணம் தான் இங்கேருந்து போய் அப்படி வருது. அது இப்போ டைட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், மாரிஷியஸ்ல டிக்ளேர் பண்ணி ஆகணுன்ற மாதிரி எடுத்துட்டு வந்துட்டாங்க. சிங்கப்பூர் ஏற்கனவே டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு, துபாய் ஏற்கனவே டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. ஸோ வேற வழி இல்லை. ஸோ டெஃபினட்டா இது மாதிரி விஷயத்த கட் பண்ணி ஆகணும். ஸோ ப்ராக்டிக்கலி சொல்ல போனால் பிளாக் மணி அப்படி போயிட்டு வர்றது கம்மியாயிருக்கு, ஒழிஞ்சு போச்சுன்றது நான் சொல்ல. பட் இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸா இருக்கும்ன்றது என்னோட டீப் ஃபீல். ஓகே, ஆக்சுவல் உண்மை ஆஸ் பர் ரெக்கார்ட் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால், உலகத்துல எல்லா இடத்துலையுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆகிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்தியாலேயும் ஆகிட்டு இருந்துச்சு. யூஎஸ்ல ஆல்மோஸ்ட் 5% பக்கமா போச்சு. அபவ் 3.5 போனுச்சு செப்டம்பர்லயே. 3.5-4% போனோடனே இங்க இருந்து பணம் யூஎஸ்க்கு போக ஆரம்பிச்சிச்சு. ஈக்விட்டில இருந்து பீப்புள் மூவிங் அவுட் டு பாண்ட் மார்க்கெட். ஏற்கனவே யூஎஸ் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல நாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம்
ஆனாலும் பணம் அங்க போயிட்டு இருக்கு. இது ஆஸ் பர் ரெக்கார்ட்ஸ். இது ஒன்று. ரெண்டாவது, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து அடி வாங்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் வேணா, லாஸ்ட் வந்து ஒரு 10-15 மாசமா வந்து அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஏன் வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால், போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் எங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க? லார்ஜ் கம்பெனிஸ்ல, ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸ், ஐசிஐசிஐ, ஏஷியன் பெயிண்ட்ஸ், இது மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இந்த லாஸ்ட் 10-15 மாசமா இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணுதா? சத்தியமா கிடையாது. ஏன்னு சொன்னால், இவங்க வந்து ஓடி ஆடி களைச்சு போச்சு. லாஸ்ட் ஒரு 10-15 வருஷமா இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து செம்ம ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. டார்லிங் ஆஃப் தி மார்க்கெட். ஊர்ல எவன் வந்தாலும் இந்த ஸ்டாக்கை தான் வாங்க ஆரம்பிச்சாங்க. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, யாராச்சும் ஒருத்தர் புதுசா ஸ்டாக் மார்க்கெட்ல வந்தா இந்த ஸ்டாக்கை தான் வாங்கி போடுவாங்க. இப்போ கூட வந்து ரீசெண்டா சில நபர்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசியிருந்தப்ப இன்வெஸ்டர்ன்னு சொன்னாவே இந்த கம்பெனிஸ்லாம் வாங்கலையான்னு சொல்லி கேட்டுவிடுங்க. இதெல்லாம் பயங்கர எக்ஸ்பென்சிவா இருக்கு அண்ட் இமீடியட்டா மூவ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் கிடையாது. ஒன்று, இந்த கொரோனா சமயத்துல ஆல்மோஸ்ட் ஒரு 2 கோடி புது மக்கள் உள்ள வந்தாங்களே, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ், இவங்க எல்லாருமே இதே கதை தான். ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கெட்ல வந்து நான் வாங்க, ரிலையன்ஸ் வாங்க, ஐசிஐசி வாங்க, இன்ஃபோசிஸ் வாங்க, இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு இதனால இதெல்லாம் செம்ம ரேலி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அவங்க எல்லாமே வந்து லார்ஜ் கேப்ல இருந்து எக்ஸிட் பண்றாங்க. ஸோ எக்ஸிட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு? கிடையாது. ஸோ இவங்க எல்லாமே வந்து பணம் மூவ் அவுட் ஆகுது. இந்த மூவ் அவுட் ஆகிற பணம் மொத்தமா இவங்க வித்துட்டு போயிட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னு சொன்னால் 2023 இவங்க வந்து க்ளோஸ் டு அபவுட் $12 பில்லியன். $12 பில்லியன் ஆல்மோஸ்ட் ஒரு 10 லட்சம் கோடி வந்து இந்தியாவுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? ஸோ பெரிய அமௌண்ட் வந்து இந்தியாவுக்குள்ள வந்திருக்கு, இல்லைன்னா நான் சொல்லலை. ஸோ ஓவரால் மார்க்கெட்ல, உலகத்துல எல்லா இடத்துலையுமே நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மெயினா வந்து எமர்ஜிங் மார்க்கெட், டெவலப்ட் மார்க்கெட்ன்றது ஒன்று, எமர்ஜிங் மார்க்கெட்னு இருக்குல்ல, ஒரு 5 ஊர் இருக்கு. இந்தியா, ரஷ்யா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா, சைனான்ற மாதிரி ஒரு 5 ஊர் இருக்கு. இந்த எமர்ஜிங் மார்க்கெட்ல இந்தியா இன்னைக்கு வந்து ஒன் ஆஃப் தி டாப் பர்ஃபார்மர்ஸ், ரைட்? அந்த டாப் பர்ஃபார்மர்ஸ்னால ஸோ உலகத்தில் இருக்கிற போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் எப்படி இன்னைக்கு வந்து நீங்க போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும், செக்யூர்டா நீங்க பண்ணுன்றதுல ரிலையன்ஸோ ஹெச்டிஎஃப்சியோ நீங்க மிஸ் பண்ண முடியாதோ, அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்தியா இருக்கிற ஒரு நிலைமை. உலகத்துல இருக்கிற யாராச்சும் ஒரு லார்ஜ் போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கிறான்னு சொன்னால் இந்தியாவை அவாய்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம், இந்தியாவோட மேக்ரோ எக்கானமி. நம்ம வந்து இந்த சின்ன சின்ன இதெல்லாம் நான் வந்து பேசல, மேக்ரோ எக்கானமி வந்து சூப்பர் டூப்பரா இருக்கு. ஸோ அதனால டெஃபினட்டா இன்டர்நேஷனல் மார்க்கெட், தோ இந்தியாவோட பர்சன்டேஜ், உலகத்தோட பொருளாதாரத்தை பர்சன்டேஜ் எடுக்கும் போதும் கம்மியா இருந்தாலும் இந்தியாவை வந்து அவங்க அவாய்ட் பண்ண முடியாது. ஒன்று. ரெண்டாவது, ஸோ அப்ப என்ன ஆகும்? ஆல்மோஸ்ட் வருஷத்துக்கு வந்து ஒரு 30-40 பில்லியன் இந்தியாவில் வந்தே ஆகணும், வேற வழி கிடையாது. சரியா? அவன் வந்து இன்னைக்கு வந்து லார்ஜ் கேப் ஃபண்டுன்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறாங்கன்னா டெஃபினட்டா அதுல வந்து ரிலையன்ஸ் இருந்துதான் ஆகணும், ஹெச்டிஎஃப்சி இருந்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அதே மாதிரிதான் இன்டர்நேஷ்னல்ல ஒரு ஃபண்டு போடுறாங்க, அது இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் அதுல ஒரு பர்சன்டேஜ் இருந்துதான் ஆகணும். ஸோ நிறைய ஃபண்ட்ஸ் வரும் போதும் அது மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்டர்நேஷனல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் இருக்கிறது டெஃபினட்டா இந்தியாவில் வந்து ஒரு $30-40 பில்லியன் வரும்ன்றதான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். ஒன்று. ரெண்டாவது, ஜேபி மார்கன் இப்போ வந்து இந்தியன் பாண்ட் மார்க்கெட்டுக்கு ஒரு என்ட்ரி கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி தானே மற்றவங்களாம் வருவாங்க, கோல்ட்மேன் சாக்ஸ் ஆகட்டும், சிட்டி பேங்க் ஆகட்டும், ஒவ்வொருத்தரும் அவன் இண்டெக்ஸை டெவலப் பண்ணிட்டு அவனும் வந்து இந்தியன் பாண்ட் மார்க்கெட்டை வந்து டேப் பண்ணும். ஸோ இப்படி வந்து ஒரு $30-40 பில்லியன் வரும், இல்லை ஒரு $50 பில்லியன். ஸோ வருஷத்துக்கு அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு $100 பில்லியன் வந்தே ஆகணும். இதுல வந்து யாரு வேணா ஆட்சியில இருக்கட்டும், சரியா? அது காங்கிரஸா இருக்கட்டும், இல்ல கோயிலேஷன் பார்ட்டியா இருக்கட்டும், இல்ல பிஜேபியா இருக்கட்டும், யார் ஆட்சிக்கு இருந்தாலும் 2024 எலெக்ஷனுக்கு அப்புறமா இது வந்து உண்மை. அப்ப இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களே, டிஐஐ, இவங்க வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, 2023 க்ளோஸ் டு அபவுட் $20 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த $20 பில்லியன் $17 பில்லியன் has come only through மியூச்சுவல் ஃபண்ட். யாரு? டிப்பிக்கலி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஊர் எஸ்ஐபி. நீங்க வந்து ஆஃப் லேட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாவே நீங்க எடுத்துட்டீங்கன்னா
க்ளோஸ் டு அபவுட் $2 billion 16,000 17,000 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உள்ள வருது. எஸ்ஐபியில் வர பணம் என்னது, இன்னைக்கு போட்டுட்டு அடுத்த மாசமோ இல்லை வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கோ இன்வெஸ்ட் பண்ற பணம் கிடையாது. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மணி. ஸோ டெஃபினட்டா இவங்க உள்ள போடுறாங்க. மினிமம் ஒரு 4 to 5 years ஆச்சு உள்ள இருப்பாங்க. டெஃபினட்டா அதுக்குள்ள வந்து நம்ம வேற லெவல்ல இருப்போம். இப்போ FIIs, அதாவது FPIஸ்ன்றோம், போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ். அப்போ இந்தியாவில் வந்து இவ்வளோ கேஷ் எடுத்துட்டாங்களே, எவ்வளோ உள்ள இருக்குன்னு சொன்னால் நிறைய இருக்குப்பா. 54,50,000 கோடி, பெரிய அமௌண்ட்ல. 54,50,000 கோடி வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்ல வந்து இருக்கு. ஸோ 55 லட்சம் வந்து வெறும் 16% நம்மளோட மார்க்கெட் சைஸ் வந்து எவ்வளோ பெருசு இருக்குன்றது கால்குலேட் பண்ணீங்க. இந்த டேட்டாஸ் வந்து ரொம்ப பழைய டேட்டாஸ்லாம் இல்லை, நவம்பர் ஒரு 4 நாளைக்கு முன்னாடிக்கான டேட்டா, ஃப்ரைடேக்கான டேட்டா. இப்போ அடுத்ததுக்கு வரலாம். அப்போ FPIs வந்து என்னத்தை வித்தாங்கன்னு சொன்னால் லார்ஜ் கேப்ஸை வந்து எல்லாத்தையுமே வித்துட்டாங்க. எல்லாத்தையும் விற்கல, மேஜரா வந்து அந்த லார்ஜ் கேப்ல தான் வந்து வித்திருக்கிறாங்க. லார்ஜ் கேப்ல வந்து அவங்களோட மேஜர் ஃபோக்கஸ் வந்து ஃபைனான்ஸ், பேங்கிங், அது மாதிரி இதுல தான் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும், ஃபைனான்ஸ்ன்னு சொன்னா டெஃபினட்டா வந்து பஜாஜ் ஃபைனான்ஸா இருக்கும், பஜாஜ் ஃபின்சர்வா இருக்கும், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபைனான்ஸா இருக்கும்ன்ற இது எல்லாமே வந்து அவங்களோட இண்டிவிஜுவல்ஸ் குவார்டர்லி ரிசல்ட் அக்டோபர் மாசத்தோட டிக்ளரேஷன் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அதுல வந்து போட்டிருப்பாங்க எவ்வளவு வந்து FPI வந்து அவங்களோட பொசிஷன்ஸ் குறைச்சிருக்கிறாங்கன்னு. ப்ளூமர்கோட டேட்டாஸ் நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியும், அதாவது ஒவ்வொரு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும், லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ் மோர் தென் 1% வச்சிருக்கிறவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும். யார் வித்து இருக்கிறாங்க, யாரு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டேட்டா நீங்க ஃபுல்லா வாங்கணும்னு சொன்னால் மாசம் $3,600 வந்து ஆகுது. இது வந்து இந்த சர்வீஸ் வந்து டில் 1 year 1.5 years முன்னாடி வரைக்கும் நாங்க வந்து உள்ள இன்ஹவுஸ்ல வச்சிடணும். இதுவும் ஒன் ஆஃப் தி காரணம் நாங்க வந்து நிறைய டேட்டாஸ் வந்து கத்துக்கிறதுக்கு. சரி, இப்போ ஃபைனான்சியல் சர்வீஸை வித்துட்டு என்ன பண்றாங்க, இண்டஸ்ட்ரியல் பையிங்க்கு போறாங்க. அது என்ன இண்டஸ்ட்ரியல் பையிங்னா, நீங்க ஆஃப்லேட் நீங்க எடுத்து பாருங்களேன், மேக் இன் இந்தியா வந்து பயங்கர பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. சரியா, இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8-9 இயர்ஸ்க்கு முன்னாடி லான்ச் பண்ணப்ப, 2015 நினைக்கிறேன் லான்ச் பண்ணப்ப நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணாங்க, இதெல்லாம் வந்து இந்தியாவில் நடக்காது, எல்லாம் சைனால இருந்து இம்போர்ட் பண்ணுவாங்கன்றது. பட் அதுக்கான ட்ராக்ஷன்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் 1,500 பழைய வீணா போன லாஸ் எல்லாம் இருக்குல்ல, சட்டம், இதெல்லாம் ஒழிச்சிட்டு இமீடியட்டா என்ன பண்ணுமோ நிறைய ஓவராலிங் நடந்திருக்கு. அந்த டீட்டெயில்ஸ் நான் போல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ், அதாவது ப்ரொடக்ஷன் சைடில் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஒய் இந்தியாவோட சர்வீஸ் செக்டர் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு உலகத்துல. அந்த சர்வீஸ் செக்டர் ஃபயர் ஆயிருக்கு, ஏற்கனவே செம்மையா பத்திட்டு எரியுது. அதுல இண்டஸ்ட்ரியல் ஒரு கிளஸ்டர்னு எடுத்துக்கிட்டா அதுல வந்து நிறைய வந்து டிவிஷன்ஸ் இருக்கு. டிஜிட்டல் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, ஆட்டோமொபைல் இருக்கு, டெக்ஸ்டைல்ஸ் இருக்கு, இது மாதிரி நிறைய கிளஸ்டர்ஸ் இருக்கு. அந்த கிளஸ்டர்ஸ்லாம் ஃபயர் ஆகும்போது பெரிய லெவல்ல வரும். ஸோ நெக்ஸ்ட் பிக் மூவ் இந்தியாவில் வந்து வரது வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ்ல வரும். ஸோ FIIs மோர் ஆன் மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஒரு 4 months வந்து நீங்க லாஸ்ட் 4 months வேணாம், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த 4 மாசத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஆல்மோஸ்ட் ஒரு 40% வந்து ரிட்டர்ன் கொடுத்துச்சு. 5 வருஷமா வந்து நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்துச்சு ஸ்மால் கேப் மிட் கேப். திடீர்னு எழுந்திரிச்சான், அடிச்சு தூக்கிட்டு போனதுல உங்களுக்கு தெரியும். நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 200%, 250% ரிட்டர்ன்ஸ்லாம் வந்து கொடுத்த ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ FIIs ஆர் FPIs, இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் நிறைய கேஷ் வந்து ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. மோர் ஆன் மேனுஃபேக்சரிங் செக்டர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப நம்ம தலைவர்கள்லாம் எங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் டெஃபினட்டா இதுல வந்து ஒரு அமௌண்ட் பார்த்துட்டாங்க. இவங்க வந்து அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிட்டு எங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஹெல்த் கேர்ல, பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ்ல அண்ட் ஃபைனான்சியல் செக்டர்ஸ்ல. இவங்க வந்து எங்க இருந்து வெளியில வந்துட்டு இருக்காங்க, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். சரியா, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் விட்டு இவங்க வெளியில வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நாளா ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க, நல்ல ப்ராஃபிட் வந்துச்சு, அது எல்லாமே வித்துட்டு வெளியில வந்துட்டு இருக்காங்க நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த செக்டர்ஸ்ல தான் FPIs வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வேற என்ன இருக்கு,
ஸோ டெஃபினட்டாக நான் வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கிறேன், எங்கே இருந்து இந்த பெரும் பணம் இந்தியாவுக்குள்ளே வந்து வருதுன்றது. ஸோ டெஃபினட்டாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுங்க. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் மோஸ்ட் லைக்லி பிப்ரவரி மாதத்தில் வந்து வருவாங்க. அண்ட் டெஃபினட்டாக வந்து மே மாதத்துக்கு அப்புறமா, மே 20-25 தேதிக்கு அப்புறமா நிச்சயமாக வருவாங்க. ஆனால் வர காலத்தில் அவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குமான்றது தெரியாது. ஏன்னு சொன்னால் நம்ம வந்து ஏற்கனவே டிஸ்கவுண்ட்டில் வந்த கேஷ் ஸ்டாக்ஸை வந்து வாங்கி வச்சிருக்கிறோம். ஸோ வந்தாலும் எக்ஸ்பென்சிவாக தான் அவங்க என்டர் பண்ண முடியும். லோ ப்ரைஸில் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். we have become more smarter, especially retail investors ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஆஃப் லேட் FII என்ன பை பண்ணுறாங்கன்னு பார்த்து பண்ணுறதோட ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பை பண்ணுறாங்கன்றது பார்த்து பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் பிளான் பண்ணுங்க, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெரிய லெவலில் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி வைங்க. டெஃபினட்டாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்துட்டு இருக்கு. அது இம்மீடியட்டாக இருக்கான்றது சொல்ல தெரியல, பட் டெஃபினட்டாக சம்வேர் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரும்ல December 3rd, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்க்கலாம் மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நிஃப்டி க்ளோஸ் அபவுட் 20,485 டார்கெட் காட்டிக்கிட்டு இருக்கு. அது டச் ஆகுதான்றது நம்ம பார்க்கலாம். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.